வீடியோல வந்து தூக்கமின்மை பத்தி பார்க்க போறோம். எப்படி தூக்கம் இல்லாதப்போ தூக்கத்த வர வைக்கிறது? தூக்கமின்மை எப்படி வந்து கையாள்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். நான் ஜோதிடர் திரு. லக்ஷ்மண். அ டைம் சயன்ஸ் அஸ்ட்ராலஜர். டைம் சயன்ஸ்ங்கிற ஒரு புது மெத்தடாலஜி வழியா அ எல்லாருக்கும் ஜோதிட ஆலோசனை வழங்கிட்டு இருக்கேன். தூக்கமின்மை வந்து சமீபத்தில எனக்கு ஒரு 2 பேர் கன்சல்டேஷன் வந்திருந்தாங்க. அ ஒருத்தர் வந்து பீஜிங்ல இருந்து சைனால இருந்து, இன்னொருத்தர் வந்து இந்த ஸ்லோவேனியான்னு ஒரு கண்ட்ரி, சுவிட்சர்லாந்து பக்கத்துல இருக்கு இந்த கண்ட்ரி. எனக்கே அப்பதான் தெரியும். குவாரா வழியா தேடி வந்திருந்தாங்க, புக் பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னா, தூக்கமின்மை தான் ப்ராப்ளம். தூக்கம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. முக்கியமா அந்த ஸ்லோவேனியனுக்கு வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்தது. 5 வருஷமா தூக்கமே வரல அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷமா வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேல தூங்க முடியாது. அதனால உடம்பு ரொம்ப வீக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயோ தேடி தேடி நம்மட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நான் சொல்யூஷன் குடுத்தேங்கிறது தான் நான் இப்ப சொல்றேன். தூக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் சம்மந்தப்பட்டது. உடம்பு, மனசு. அந்த உடம்புங்கிறதுல அ டைரக்ட்டா மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதுக்குள்ள நானு போல. பேசிக்கா பார்த்தீங்கன்னா, வயித்துல நம்ம தொப்புள்ல வந்து எண்ணெய் தடவுனாலே வந்து தூக்கம் வந்துரும். இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டு பிரிலிமினரி விஷயம். எதுவுமே நடக்கல. தூக்கம் வரல இன்னைக்கு எனக்கு. அப்படின்னா இம்மீடியட்டா கொஞ்சம் எண்ணெய எடுத்து விளக்கெண்ணெய் இல்லன்னா நல்லெண்ணெய். அப்ப அத எடுத்து வயித்துல தடவி, அ தொப்புள் சுத்தி நல்லா தடவி விட்டுட்டு பாதத்துலயும் தடவி விட்டோம்னா, நல்லா தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கு வந்து சூடு வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். உடம்புல இருக்கிற சூடுங்கிறது. அது பேலன்ஸா இல்ல அப்படின்னா, தூக்கம் வராது. ஏன் உடம்பு சூடு அதிகமாயிடுச்சுன்னா தூக்கம் வராது. இப்ப இந்த உடம்பு சூடு அதிகமாயிடுச்சுன்னா, தூக்கம் வராது. அது இப்ப வந்து அந்த சூடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொப்புள் தான் வந்து நம்ம உடம்புடைய சூட பேலன்ஸ் பண்ற சென்டர்ங்கிறது. மணிப்பூரகம்னு சொல்லுவோம். ஸோ, அந்த சென்டர் தான் முழுக்க இத வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடம்பு சூடாயிடுச்சுன்னா வயித்து வலிக்குதுன்னு சொல்லுவோம். அது வயிறு வலிக்கல. அது வந்து அந்த தொப்புள்ல இருந்து அந்த ஒரு துடிப்பு உருவாக ஆரம்பிச்சுரும். அத நம்ம வந்து தான் வயித்து வலின்னு சொல்றோம். இந்த சூட வந்து காம் டவுன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த மாரி எண்ணெய தடவலாம். அது வந்து ரொம்ப பேசிக்கா ஒர்க் ஆயிடும். எண்ணெய உள்ள ஒரு 3, 4 டிராப்ஸ் விட்டு சுத்தி வந்து கையால இப்டி நம்ம மசாஜ் பண்ற மாரி தேய்ச்சு விட்டோம்னா போதும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். அ இல்ல அதுல தூக்கம் வரல அப்டின்னா, உடம்பு ரொம்ப சூடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷியோட 14 பாயிண்ட் ஒன்று இது இருக்கு. யோகால எக்சர்சைஸ் இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அது வந்து உடம்புடைய சூடு தான் வந்து பேலன்ஸ் பண்ணிடுது. சரிங்களா? நான் அத தொடர்ந்து பண்ணியிருக்கேன். நானும் முன்னாடிலாம் தூக்கம் பெரும் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கேன். ஸோ, இப்ப ஏதாவது ஒரு நாள் தூக்கம் வரலன்னா, இமிடியேட்டா 14 பாயிண்ட் பண்ணுவேன். அப்படி தூங்கிருவேன். அந்த 14 பாயிண்ட் வந்து 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் வந்து கத்துக்கிறது முதல்ல கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா தோணலாம். படுத்துக்கிட்டு செய்றது தான். ஸோ, அதனால வந்து அது ஒன்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணும். அது வந்து நெறைய நம்ம ஹார்ட் அட்டாக் வராம கூட பாதுகாக்கும். ஏன்னா, உடம்புடைய சூடு இம்பேலன்ஸ் தான் ஹார்ட் அட்டாக்கும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்றாங்க. அந்த இத ஃபுல்லாவே பேலன்ஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் வேணா இதுல கீழ குடுக்க சொல்றேன். இது 2ம் வந்து உடம்பு சார்ந்தது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மனசும் உள்ள வந்துரும். இப்ப மனசு உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் அதிகமா இருக்கும்போது தூக்கம் வராது. ஸோ இது வந்து அடுத்த லேயர் ஆஃப் ப்ராப்ளம். அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, அது முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த ரேசிங் தாட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு முக்கியமான நாளு, நாளைக்கு காலைல ஏதோ ஒண்ணு பண்ணணும், பண்ணணும், எக்ஸாம் வருது, இல்ல வந்து இப்ப நான் வந்து ரீசென்ட்டா வீடு காலி பண்ணேன். அதுக்கு நெறைய கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருந்தது. அதனால நைட் படுக்கும்போது சுத்தமா தூக்கம் வரல. ஸோ வந்து மைண்ட் ஃபுல்லா அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மாரி டைம் வந்து இது மாரி வந்து ஒரு ட்ரிகர் ஆகும் பொழுது தூக்கம் வராததா இருக்கும். இல்லன்னா நம்ம வந்து வந்து பாஸ்ட் நெனச்சு, நம்ம எதிர்பார்க்குற ஏதோ ஒண்ணு நடக்கல அப்படிங்கிறதுனால, இப்ப குழந்தை வேணும்னு நெனச்சு குழந்தை பொறக்கல அப்படிங்கிறதுனாலயோ, இல்ல வந்து நம்ம எதிர்பார்த்த மாரி நம்ம லைஃப் அமையலங்கிற விஷயமா இருக்கலாம். இல்ல எனிதிங் ரிலேட்டட் டூ நம்மளுக்கு வந்து நம்ம எண்ணங்களால திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது தூக்கம் வராது. இது ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் வந்து வேதாத்ரி மகரிஷிய பத்தி வச்சே நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். மென்டல் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு.
மென்டல் ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து மன அலைச்சூழல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எப்படி வேலை செய்யும்னா, நீங்க வந்து ஒரு 4 வகையா அந்த ஃப்ரீக்வன்சிய பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் தீட்டா, அதுக்கப்புறம் டெல்டா. இந்த பீட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா நம்ம இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, நீங்க பார்க்குறீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் பீட்டா ஃப்ரீக்வன்சி. நம்மளுடைய ஐம்புலன்களும் வேலை செய்யும். கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் எல்லாமே எல்லா உணர்வுகளும் மொத்தமா வேலை செய்யக்கூடியது தான் பீட்டான்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பீட்டா ஃப்ரீக்வன்சி. பீட்டா ஃப்ரீக்வன்சி வந்து நார்மல் லைஃப் இருக்கிற ஃப்ரீக்வன்சி. அது வந்து அந்த கவுண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, 14லருந்து 40 வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வந்து தூக்கம் இருக்காது. ஏன்னா வந்து இது வந்து நார்மல் ஃப்ரீக்வன்சி. இதுதான் நம்ம ஆக்டிவா இருப்போம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா 8-13ன்னு சொல்லுவோம். இந்த 8-13 பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி குறையுது. இந்த ரேஞ்சில இருக்கும்போது தான் வந்து மெடிடேஷன் பண்றதும் இந்த ஸ்டேட் தான். நீங்க நார்மலா வந்து தூக்கம் வர்றதும் இந்த ஸ்டேட் தான். இது வந்து அமைதி நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆகும்னா, கண்ணு வேலை செய்யாது. இப்ப நம்ம கண்ண மூடி இப்படி தியானத்துல இருக்கோம். ஒரு கொஞ்சம் ஆழ் மனதோட போயிட்டோம் அப்படின்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, கண்ணு வேலை செய்யாது, காது கேட்காது, ஆ வாய் பேசாது. ஓகேங்களா? எல்லா உணர்வுகளும் அப்படியே அடங்கி, நம்ம வந்து அமைதியா தியானத்துல இருப்போம் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு 8-13 வரும். நீங்க பார்த்தீங்கன்னா, தூங்கும்போதும் அதேதான். தூங்கும்போது நமக்கு பெரும்பாலும் வெளிய என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. நம்ம டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆயிடுவோம். கரெக்ட்டா? ஸோ இந்த அப்போ நீங்க வந்து பீட்டாலருந்து ஆல்ஃபாக்கு வந்தா தான் தூங்க முடியும். இதான் இதனுடைய அடிப்படை. ஸோ அப்போ வந்து இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க பீட்டாலருந்து ஆல்ஃபாக்கு வரல அப்படின்னா, தூங்க முடியாது. ஸோ இங்க வந்து சூடு பிரச்சனைலாம் முடிஞ்சிரும். இது முழுக்க, முழுக்க, முழுக்க எண்ணங்களால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இத எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வந்து 2 தான் எண்ணங்கள். எண்ணங்கள்ங்கிறது எப்பவுமே வந்து பாஸ்ட்ட பத்தி இருக்கும், இல்ல ஃபியூச்சர பத்தி இருக்கும். 2க்கும் நடுவுல வந்து பிரசன்ட்ல வந்து தாட்டுங்கிறதே கிடையாது. பிரசன்ட்ங்கிறது இந்த மொமெண்ட் மட்டும் நம்ம வாழறோம். இந்த மொமெண்ட் டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கிறதுங்கிறது தாட் இருக்காது. இது கொஞ்சம் ஹை லெவல் ஞானம் அடைஞ்சவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்து இருக்கும். நம்மளுக்கெல்லாம் அப்படி சாதாரண ஆட்கள் நம்மலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே நாலேட்ஜ் ட்ரிவனா இருப்போம். நாலேட்ஜ் ட்ரிவன்னா ஏதோ ஒரு பாஸ்ட்ட வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். நமக்கு பொறுத்தவரைக்கும் பாஸ்ட் தான் செக்யூர்டுன்னு நினைப்போம். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா, அத வச்சு நம்ம அவங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்படி பழகுறது, நம்ம கான்ஷியஸாவே இருப்போம் இல்லையா? இந்த மனநிலை இருக்குல்ல, இப்ப அவங்கள பத்தி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அத வச்சு அவங்கள பத்தி நம்ம ஒரு ஜட்ஜ்மென்ட்டு, அவங்க கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். அப்ப அதுதான் பாஸ்ட்ங்கிறது. ஓகேங்களா? பிரசன்ட்ல நம்ம இல்லாம செய்யறது தான் பாஸ்ட். ஓகேங்களா? ஜெனரலாவே நம்ம மைண்ட் செட் என்னன்னா, நமக்கு வந்து நாலேட்ஜ் தான் செக்யூரிட்டின்னு நம்புறோம். ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம சேஃபு அப்படின்னு. தெரியாத ஒண்ணு தான், ஒரு அன்னோனா இருக்கிற ஒண்ணு தான் வந்து நமக்கு வந்து பயத்த குடுக்கும், பதட்டத்த குடுக்கும். அதனால தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சேஃப்ன்னு நெனைப்போம். ஆனா, இந்த நாலேட்ஜ் தான் வந்து ஃபியருக்கான ஒரு அடிப்படை காரணமே நாலேட்ஜ் தான். ஆங்ஸைட்டிக்கு அடிப்படை காரணமும் நாலேட்ஜ் தான். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இந்த இந்த மாரி தூக்கமின்மையுடைய சைட்ல வர எல்லாமே வந்து நாலேட்ஜ் டிபெண்ட் தான். ஓகேங்களா? இப்போ இந்த தாட்ட குறைக்கிறது அப்படின்னும்போது, ஒண்ணு வந்து பாஸ்ட், இன்னொன்னு ஃபியூச்சர். பாஸ்ட்டுக்குள்ள போனோம்னா, அது வந்து டிப்ரஷன். ஃபியூச்சருக்குள்ள போனோம்னா, ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏற்கனவே நடந்த விஷயங்கள நெனச்சு மனம் வருந்தி, தடுமாறி, ஆ நம்மளால வாழ முடியாதுன்னு நெனைக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள போறது, நிதானம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து பாஸ்ட்டுக்குள்ள போயிடுது. ஃபியூச்சர்ங்கிறது என்னன்னா, என்ன நடந்துருமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, லைஃப்ல என்ன நடக்குமோ, அன்சர்டனிட்டி ஆஃப் லைஃப். அடுத்த வருஷம் என்ன நடக்கும்? எல்லாமே சரியா போகுமா? போகாதா? எல்லாமே இருந்தாலும் பயமா இருக்கும். இல்லனாலும் பயமா இருக்கும். இருந்தாலும் பயமா இருக்கும். ஓகேங்களா? ஆ நான் ஒரு தடவ ஒரு கன்சல்டிங் பார்த்தேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 100,00,00,000 சொத்து இருக்கிற ஒருத்தர். நம்மகிட்ட அந்த மாரி ஆட்கள்லாம் வந்ததில்ல. அதான் ஒன் டைம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, "என்னால இத வச்சு வாழ முடியுமா? நான் ஒரு சிங்கிள் மதரா இருக்கேன். இந்த சொத்து எனக்கு போதுமான்னு தெரியல. பயமா இருக்குன்னாங்க." இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா, எண்ணங்கள் வழியா வரக்கூடிய அந்த பதட்டங்கள் இருந்ததுன்னா, எவ்வளோ பணம் இருந்தாலும் அது பிரச்சனையா தான் தெரியும். ஏன்னா எண்ணம் தான் பிரச்சனை. இங்க பணம் பிரச்சனை இல்ல. அதுக்கு பின்னாடி நம்ம அத பத்தி யோசிக்கல எண்ணங்கள் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ வந்து இந்த எண்ணங்களுடைய ப்ராப்ளம்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா, ஒரே வழி ஸ்பிரிச்சுவலா போறது மட்டும் தான். ஸ்பிரிச்சுவலா ஒரு மெடிடேஷன் கத்துக்கிறது. அது கொஞ்சம் ஃபேர்லி ஹெல்ப் பண்ணும். அதே மாரி
ஞானிகளுடைய விஷயங்கள பார்க்கறது, இதெல்லாம் தான் அடுத்தடுத்த லேயர்ல ஹெல்ப் பண்ணும். ஆம், இப்போ பேசிக்கா நீங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, இப்ப நீங்க வேதாத்திரி மகரிஷி இதிலயே பார்த்தீங்கன்னா, எதிர் ஆழியார்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற எந்த இடத்துல வேணா உங்களுக்கு வந்து மன்றங்கள் இருக்கும். அங்க வந்து ஒரு 5 நாள் பேசிக் கோர்ஸ் நடத்துவாங்க. அதிலேயே தேவையான மெடிடேஷன் சொல்லிக் குடுத்துருவாங்க. நான் முன்னாடி சொன்ன 14 பாயிண்ட்டும் சொல்லிக் குடுத்துருவாங்க. ஆ ரிலாக்சேஷன் சேர்த்து சொல்லிக் குடுப்பாங்க. அதுவும் நல்லது இந்த விஷயத்துல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கத்துக்கும்போது, ஒரு பேசிக்கா உங்களுடைய தூக்கமின்மைய ஹேண்டில் பண்றதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு அந்த ஒரு 5 நாள் கோர்ஸ்லயே கிடைக்கும். அதுக்கு மேல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது உங்களுடைய இது. அதுக்கப்புறம் பிடிச்ச ஆர்வம் வந்ததுன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு மேல, மேல, மேல படிக்கலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. கத்துக்கிறதுக்கு எல்லாமே அதுல இருக்கு. மத்தபடி இது பண்ணாலே போதும். முக்கியமா வந்து ஒரு அ ஆக்கினை தவமோ, இல்ல வந்து ஒரு ஆக்கினை தவமும் சரி, துரிய தவமும் சரி, ஓகேங்களா? சாந்தி தவமும் சரி. இது 3ம் கத்துக்கிட்டாலே, நமக்கு வந்து உடம்புல இருக்கிற அந்த ஒரு தூக்கமின்மைய வந்து ஃபேர்லி குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் தத்துவ ரீதியா நீங்க அத வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது லைஃபுடைய அன்சர்டனிட்டிய புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஜோதிடர்ட்ட வர்றதுக்கே அதுதான் காரணமா இருக்கு இன்னைக்கு. லைஃப்ல பதட்டமா இருக்கணும்போது ஜோதிடர்ட்ட வரோம். போனா சரியாயிடும்னு வரோம். போயிட்டு அப்புறம் அவங்ககிட்ட கன்சல்டிங் பண்றோம். கேட்டு முடிச்சுட்டு, அடுத்த நாள் காலையில அதுவரைக்கும் நல்லா இருக்கு. அவங்ககிட்ட கேட்டோம், எல்லாம் சொன்னாங்க சூப்பர். அடுத்த 2 நாள் கழிச்சு திரும்ப அதே பதட்டம் வருது. திரும்ப இன்னொரு ஜோசியர்ட்ட போவோம். ஸோ இது வந்து மாறவே மாறாது. ஏன்னா, லைஃபுடைய அன்சர்டனிங்கிறது ஒரு ட்ரூத். அது வந்து லைஃப் அன்சர்டைன் தான். அது என்னைக்குமே எதுவுமே சர்டைனே பண்ணவே முடியாது. இத நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அந்த கிளாரிட்டி வந்ததுன்னா, நமக்கு ஃபேர்லி வந்து அதனால வரக்கூடிய பதட்டங்கள், அதனால வரக்கூடிய எண்ணங்கள், அதனால ஏற்படக்கூடிய தூக்கமின்மை, இது எல்லாமே சரியாகும். சரிங்களா? இன்னும் வந்து இத வந்து ரொம்ப டீப்பரா பேசணும். எல்லாமே ஒரு வீடியோல பேச முடியாது. ஸோ, அதனால இதோட முடிச்சுக்கிறேன். ஃபர்தரா இன்னும் வந்து கொஞ்சம் அ நெறைய இன்னும் ஸ்பிரிச்சுவல் சைட்ல ஏன்னா, தூக்கமின்மைன்னு வந்துட்டாலே அது வந்து அ மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம். இதுல வந்து 3 லேயர்லயுமே அது வந்து ஒர்க் ஆக வேண்டிய விஷயம். மருத்துவம் மட்டுமே தூக்கமின்மைய சரி பண்ணிடுமான்னா, முடியாது. ஓகேங்களா? அவங்க வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து சப்ளிமெண்ட் குடுத்து, அது வழியா அவங்க சரி பண்ணுவாங்களா இருக்கும். அதே வந்து ஜோதிடம்னு வரும்பொழுது, உங்களுக்கு வந்து இந்தந்த பாவங்கள் வந்து இல்ல, இதனால ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கலாமே ஒழிய, சொல்யூஷன்னு போம்போது, அது ஒண்ணு யோகா மூலியமாவோ, இல்ல தியானம் மூலியமா தான் பண்ண முடியும். அது 2க்குமே வேதாத்ரி மகரிஷி இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பேசுவோம். நன்றி.